வாழ்க்கையில் நெகட்டிவான விஷயங்கள் தான் நம்மளுக்கு நிறைய ஞாபகம் இருக்கும். ஏன்னா நம்மளோட பிரெயினே அப்படி தான் ஒயர் ஆயிருக்கு. ஏன்னா நம்ம முன்னோர்கள் வந்து ரொம்ப காம்படிட்டிவான ஒரு ஸ்பேஸில் வாழ்ந்தாங்க. என்னை யாரா அட்டாக் பண்ண வந்துருவாங்களோ, என்னோட டெரிட்டரி யாரா பிடிக்க வந்துருவாங்களோ அப்படிங்கிற விஷயத்துக்கு மேலே அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணதுனால நம்மளோட ஹியூமன் பீயிங்ஸ் எவால்வ் ஆக ஆக நம்மளுக்கு நெகட்டிவான விஷயங்கள் ஞாபகம் இருக்க மாதிரி நம்ம பிரெயின் ஒயர் ஆயிருக்கு. செகண்ட் ரீசன் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கணும் அப்படின்னா உங்கள் பிரெயினில் ஒரு ஸ்ட்ராங்கான ரியாக்ஷன் நடந்திருக்கும். நெகட்டிவான விஷயங்கள் அந்த எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே ட்ரிகர் பண்ணும். பட் நம்மளுக்கு நெகட்டிவான விஷயங்கள் ஞாபகம் இருக்கிறதுனால நம்ம அதை செம்ம அட்வான்டேஜாக யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன், நீங்கள் நெகட்டிவாக ஃபேஸ் பண்ணுற எல்லாமே ஒரு லேர்னிங். நீங்கள் வாழ்க்கையில் வாங்கின அடி எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா அடுத்த வாட்டி அந்த அடியை வாங்க மாட்டீங்க. செகண்ட், நெகட்டிவான விஷயங்கள் எல்லாத்தையுமே மோட்டிவேஷனாக மாற்றணும். வாழ்க்கையில் மோட்டிவேஷன் இருந்துச்சுன்னா நார்மல் மோடில் இல்லாமல் டர்போ மோடில் இருக்கும். நெகட்டிவான விஷயங்களுமே வாழ்க்கையில் நல்லது தான். பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா நெகட்டிவும் இருக்கும். ஸோ நெகட்டிவான விஷயங்களை பார்த்து என் வாழ்க்கையில் இது நடந்துச்சேன்னு ஃபீல் பண்ணுறதுக்கு பதிலாக இதை எப்படி என் வாழ்க்கையில் பாசிட்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்ட்டு யோசிங்க.